Chapter 4 Exercise 4.1 6th sum. In the adjacent figure, triangle ACB similar to triangle APQ. If BC equal to 8 cm, PQ equal to 4 cm, BA equal to 6.5 cm and AP equal to 2.8 cm. Find CA and AQ. இப்போ இந்த ஃபிகர் அந்த அட்ஜசன்ட் ஃபிகர் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா. ஆனால் மெஷர்மெண்ட் வந்து இங்கே தான் கொடுத்துட்டாங்க, எழுதாமல் இருந்துச்சு, நம்ம எழுதிக்கிட்டோம். அதுக்கு தகுந்த அப்படி பிசிங்கிறது இதானே, பிசி 8 சென்டிமீட்டர்னு எழுதிட்டோம். இந்த ஃபிகர் அவங்களே கொடுத்துருக்காங்க, இந்த ட்ரையாங்கிள் கொஸ்டின்லேயே இருக்குது. அந்த நேமிங்கான அந்த இங்கே பிசி வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களே, எத்தனை சென்டிமீட்டருங்கிறது அங்கே எழுதலை, நம்ம இங்கே பார்த்து அது எழுதிக்கலாம். அப்போ தான் சம்ஸ் சேர்க்க ஈஸியாக இருக்கும். அப்போ பிசி இது 8 சென்டிமீட்டர் எழுதிட்டோம். பிக்யூனா இது 4 சென்டிமீட்டர். பிஏங்கிறது இது, பிஏங்கிறது இந்த அளவு 6.5 சென்டிமீட்டர். அண்ட் ஏபினா இது 2.8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது இது சிஏ, இது சிஏவும் ஏக்யூ, இது ரெண்டு தான் நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ கொஸ்டின்லே 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு அந்த இதே ஈஸி. அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு சைடோட மெஷர்மெண்ட் கொடுத்தாலே என்ன பண்ணலாம், 2 ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். கிவன்லே சிமிலர் கொடுத்துட்டாங்க, கொடுத்துருக்க அந்த சிமிலர் ட்ரையாங்கிள் அங்கே என்னவோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ட்ரையாங்கிள் ஏசிபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிக்யூ எழுதிட்டோம். 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னாலே அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கும், ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். கரெக்டாக அதே ஆர்டரில் எழுதிக்கிறோம். ஏசி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு சிபி டிவைடட் பை பிக்யூ ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏக்யூ. ஓகேவா. இங்கே நிறைய மெஷர்மெண்ட் இருக்குனால ஃபஸ்ட் அதோட மெஷர்மெண்ட்டில் எழுதிக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும், ஏன்னா நிறைய எடுக்கலாம். அங்கங்கே எழுதிட்டா ஈஸியாக இருக்கும்ல. ஏசினாலும் சிஏனாலும் ஒன்று தான், ஏசினாலும் சிஏனாலும் இந்த மெஷர்மெண்ட் தான், அது கண்டுபிடிக்க வேண்டியது. அதனால் ஏசி அப்படியே எழுதிட்டோம். டிவைடட் பை ஏபிக்கு கொஸ்டின்லே இருக்குது 2.8 ஈக்குவல் டு சிபினா இது 8 பை பிக்யூங்கிறது இருக்குது 4 ஈக்குவல் டு ஏபிங்கிறது இருக்குது ஏபி 6.5 பை ஏக்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணோம். கொடுத்தது எல்லாத்தையும் எழுதிட்டோம். எழுதுனதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாக தெரியுது எது, இந்த மிடில் இருக்குது 8/4, இது ஃபுல்லாக தெரியும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏசி ஏக்யூ இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 2 எடுத்து ஏசி கண்டுபிடிக்கலாம், அடுத்து நமக்கு பின்னையும் செகண்ட் 2 எடுத்து ஏக்யூ கண்டுபிடிக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறோம். ஏசி பை 2.8 ஈக்குவல் டு 8/4. நமக்கு ஏசி தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 2.8 மட்டும் இங்கிட்டு கொண்டு வந்தால் போதும். டிவிஷனாக இருக்கிறது இங்கிட்டு வந்தால் என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இப்போ ஏசி ஈக்குவல் டு 8 இன்ட்டு 2.8 டிவைடட் பை 4. அப்போ நமக்கு கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 2 4s are 8. அப்போ ஏசி ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2.8, 2 இன்ட்டு 2.8 என்ன ஆகிடும், 8 2s are 16க்கு 6, ரிமைண்டர் 1, 2 2s are 4, 1 + 1 5. அப்போ இந்த பாயிண்ட் இங்கே வந்துடும். அப்போ 5.6. அப்போ ஏசிக்கு எத்தனை கிடச்சிருச்சு, 5.6. அங்கே கொஸ்டின் எல்லாத்துலேயுமே சென்டிமீட்டரும் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதனால் நம்மளும் இங்கே அதுக்கு யூனிட் கொடுத்தா எழுதணும், இல்லாட்டி வேண்டாம். இது யூனிட் கொடுத்தனால ஏசி ஈக்குவல் டு 5.6 சென்டிமீட்டர்னு எழுதிட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏக்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு இது 2 எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது கண்டுபிடிச்சனால வேணால் இது 2 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஏசி இப்போ கண்டுபிடிச்சிட்டோமே, இது வேணாலும் எடுத்துக்கலாம், இது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஏக்யூ கண்டுபிடிக்கணும், நான் இது 2மே எடுத்துக்கிறேன். 8/4 ஈக்குவல் டு 6.5 பை ஏக்யூ, அதுதான் எடுத்திருக்கேன். ஓகேவா. இப்போ நமக்கு இதில் கண்டுபிடிக்கிறது ஏக்யூ இங்கே இருக்குது. அப்போ இது இங்கிட்டு கொண்டு வரணும்ல, டிவிஷனாக இருக்கிறது இங்கிட்டு வரையில மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ இந்த டிவிஷனாக இருக்கிறது இங்கிட்டு வரையில மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ 8 இன்ட்டு ஏக்யூ ஈக்குவல் டு 6.5 இன்ட்டு 4. ஏக்யூ தானே கண்டுபிடிக்கணும். இந்த 8 இங்கிட்டு கொண்டு வந்துடலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது இங்கிட்டு வரையில டிவிஷன் ஆகிடும். இப்போ ஏக்யூ ஈக்குவல் டு 6.5 இன்ட்டு 4 டிவைடட் பை 8. 4 8 கேன்சல் பண்ணலாம்ல. 1 4s are 4, 2 4s are 8. அப்போ 6.5 பை 2 நம்ம டேரெக்டாகவே டிவைட் பண்ணிக்கலாம், இல்லை கேன்சல் வேணால் பண்ணிக்கலாம். நான் டிவைட் பண்ணிட்டேன். 6.5 டிவைடட் பை 2 டேபிளில் கேன்சல் பண்ணி எத்தனை டைம் வரும், 3 2s are 6 மைனஸ் ஆகிடும். அப்புறம் இந்த 5 கொண்டு வருவோம். 5 கொண்டு வரக்கு முன்னாடி இங்கே பாயிண்ட் இருக்கனால அந்த பாயிண்ட்டை இங்கே வச்சுப்போம். 5 எத்தனை டைம்ஸ், 2 2s are 4, ரிமைண்டர் 1. நமக்கு ஏற்கனவே இங்கே பாயிண்ட் வச்சுட்டோம். ஸோ என்ன பண்ணால் மட்டும் போதும், 0 மட்டும் சேர்த்தா போதும், 10 ஆகிடும். எத்தனை டைம்ஸ், 5 5 2s are 10, 0. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதா, 6.5 2ஆல் டிவைட் பண்ணல 3.25, அதான் ஏக்யூ. அப்போ ஏக்யூ ஈக்குவல் டு 3.25 சென்டிமீட்டர். இது சிம்பிளாக முடிஞ்சிருச்சுல, ஏன்னா அவங்களே சிமிலரும் கொடுத்துட்டாங்க. ட்ரையாங்கிள் ப்ரொபோஷனல் சைட்ஸ் எழுதணும், அதோட வேல்யூஸ்லாம் எழுதணும். ஃபுல்லாக இருக்கிறது இன்னொன்று எடுத்து செஞ்சு ஏசி கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி இன்னொன்று எடுத்து செய்யலை, ஏக்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம்.
ஸோ இந்த சம்மு கம்ப்ளீட் ஆயிடுச்சு.